ஏரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீறி வரும் காரில் இந்தாட்டம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களை இழிவுபடுத்தி பாடியதுக்காக அவர் மேல எஸ்டி வழக்கு போடணும்னு சொல்லி தமிழ்நாடு எஸ்டி ஆணையம் ஆவடி மாநகர காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் தமிழக காவல்துறை அவரை கைது செய்யுமா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான், தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யுமா அப்படின்ற அந்த கேள்விக்குள் போவதற்கு முன்னாடி இந்த சம்பவமும் இதற்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. அது ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய கதை. ஏன்னா இன்னைக்கு சாட்டை துரைமுருகனும் சரி, சீமானும் சரி, அவர்கள் தரப்புல இருந்து அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா, எங்களுக்கு இந்த வார்த்தை சண்டாளன்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அல்லது பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இழிவுபடுத்துகின்ற வார்த்தை அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைத்த பிறகு அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவான பிறகுதான் எங்களுக்கு இப்படி ஒன்று தெரியும் அப்படின்ற ஒரு புதிய உருட்டை எல்லாரும் முன்னாடி வைக்கிறாங்க. தாங்கள் ஏதோ யோக்கியன் மாதிரியும் எங்க மேல நாங்க தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டோம், இப்ப வேணும்னே பழிவாங்குற நோக்கில் திமுக அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற ரீதியில பேசுறாங்க. நேத்து சாட்டை துரைமுருகனும் அந்த அடிப்படையில ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறான். அதாவது, முடிஞ்சா எங்களை கைது பண்ணிப்பார், முடிஞ்சா வழக்கு போட்டுப்பார் அப்படின்னு வாய்கிலேயே பேசுறீங்க. இப்ப வழக்கு பதிவு செய்த உடனே வழக்கை நேருக்கு நேர் சந்திக்கணும், ஆதாரங்களோடு ஆவணங்களோடு சந்திக்கணும். அதை விட்டுட்டு எப்படி எஸ்பி வருண்குமார் அனுப்பிய நோட்டீஸுக்கு 17 பக்க மன்னிப்பு கடிதத்தை எழுதினார்களோ அதே போல இந்த விவகாரத்திலையும் முடிஞ்சா வழக்கு போட்டு பாருன்னு இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இல்ல எங்களுக்கு அப்படி அந்த சொல்லுக்கான பொருளே தெரியாது அப்படின்னு இன்னைக்கு சரண்டர் ஆகிறிய. இது எவ்வளவு பெரிய கேவலமான வேலை. இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் தான் எச்சத்தனம். அந்த எச்சத்தனத்தை ஏன்டா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க? முடிஞ்சா கேஸை எதிர்கொள்ளு. இப்ப சாட்டை துரைமுருகன் சொல்றான் அவனோட வீடியோல, என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த வார்த்தைக்கு பொருளே தெரியாது, என்னை என்னைக்கு கைது பண்ணாங்களோ அன்னைக்குதான் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குதா, அங்க இருக்கிற போலீஸ்ட கூட கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சாதிச்சான். நீதிமன்றத்தில் கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்தான். வெளியே வந்தும் இதைதான் பேசினான். நேத்து தன்னோட சாட்டையில் போட்ட வீடியோலையும் இதுதான் பேசியிருக்கிறான். நான் வெளிப்படையா கேட்கிறேன், ஏன்டா சீமான் பாணியிலே நான் கேட்க விரும்புறேன், நீ நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தா இந்த வீடியோவுக்கு நீ பதில் சொல்லணும். இந்த வீடியோல பேசியிருக்கிறது நீ தான் பேசியிருக்கிற. இதுல என்ன சொல்லிருக்கிற? குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வன்கொடுமை தடுப்பு இருக்கு. நான் பேச்சு வழக்குக்கு தான் அப்படி சொன்னேன், நான் வேணும்னு சொல்ல அப்படின்னு யாரையும் சாதி சொல்லி திட்ட முடியாது. இப்ப பரதேசி கூட பரதேசிங்கிறது ஒரு சமூகன்றாங்க. அப்புறம் சண்டாள பயலை அப்படின்னு சொல்லி வடிவேலு இந்த படத்தை சொல்லிக்கலாம், வழக்கு போட்டா சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் அப்படின்றாங்க. அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்தக்கூடாது, நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல. குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல், அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது. அதை நான் இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன். எப்படி பேச்சுக்காக சொன்னேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, பட்டியல் சமூகத்தை அவனே தெளிவா விளக்குறான். பரதேசின்னு ஒரு சமூகம் இருக்குது, சண்டாளன்ற ஒரு சமூகம் இருக்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி திட்டினால் கூட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வார்கள், அதில் சட்டத்தில் இடம் உண்டு அப்படின்னு இதே அறிவுரை சொல்றாரு. ஆமா, இவரு மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அதுவும் யார் கூட? ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற விஞ்ஞானியை உட்கார வைத்து இந்த பேட்டியில் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறான். ஏண்டா மாமா பயல, இது ஓ வாயா இல்ல வேற வாயா? இது நீ தானே பேசுனதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியல அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்றான். ஆனா 3/7/2023 அன்னைக்கு நீயும் ஏர்போர்ட் மூர்த்தியும் உட்கார்ந்து பேசின வீடியோவில் நீ பேசியிருக்கிற, பரதேசின்ற வார்த்தையை பயன்படுத்தினா SC/ST வன்கொடுமை, சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் அப்படின்னு நீயே பேசிட்டு இன்னைக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற. இதை விட ஒரு கோழைத்தனம், இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? நீ பயன்படுத்தின, நான் உண்மையிலே தெரியாம பயன்படுத்தணும்னா நீ அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தும். உண்மையிலேயே நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன்னா நீ வெளிப்படையா சொல்லு, அதை ஏத்துக்கிறோம். ஆனா நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும் அப்படின்றத தெரிஞ்சே சண்டாளன் கருணாநிதின்னு நீ பாடுறன்னா
நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்ப. இல்ல அவர் மட்டும் இல்ல, அவர் சீமான் அவர்களே நடத்தின பிரஸ் மீட்ல அரண்சே ரிப்போர்ட்டர் சதீஷ் அவர்கள் வந்து நீங்க போட்ட ட்விட்டர் காமிச்சு இல்ல சாட்டிய துறைமுனைக்கு ஏற்கனவே தெரியும் இதை சொல்லியிருக்காரு பாருங்கன்னா கூட அவருக்கு தெரியாது நான் சொல்றேன் எனக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியாது நான் சொல்றேன்ற மாதிரி அவரும் அங்க எல்லா பிரஸ் முன்னாடியும் அப்படி ஒரு பொய் அவரும். அதான் இவங்க எல்லாம் ஒரு மானங்கட்ட மன்னிப்பு கடித பேர்வழிகள். இவங்க எல்லாம் சாவர்கரையே மிஞ்சுகின்ற அளவிற்கு மண்டியிடுகின்ற அயோக்கியர்கள். மேடையில ஒண்ணு பேசுவாங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுவானுங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவானுங்க. ஏன்னா குடிகார முண்டங்கள். இப்ப இந்த முண்டங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? ஆமா நான் தான் பண்ணேன், நான் தான் பேசினேன் அப்படின்னு வெளியே வந்து சொல்ல வேண்டியதுதானே. ஏன்னா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை வெளியே வந்து நியாயப்படுத்த முடியுமா? ஆனால் இதையும் கேட்டுக்கொண்டு இதையும் ரசித்து கொண்டு இவன் ஆதித்தமிழர் அப்படின்னு வந்து பட்டம் கொடுத்துட்டான் நமக்கு அப்படின்றதுக்காக இவனை நம்புகின்ற பட்டியல் சமூகத்து மக்களும் சிலர் இருக்கிறாங்க அவங்க கட்சியில. அதை நினைக்கும் பொழுது, அவர்களுடைய நிலையை நினைக்கும் பொழுது மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க அண்ணன் சீமான் அவன் எவ்வளவு பெரிய யோக்கியம் தெரியுங்களா? எங்க அண்ணனுக்கு தெரியவே தெரியாது, எங்க அண்ணன் மேல பழி சுமத்துறாங்க, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு அப்படின்னு இவன் இன்னைக்கு பேசுறான், பேட்டி கொடுக்குறான் இந்த மாமா பைய. ஆனால் உண்மையில் சீமான் 2006 தலித் முரசு இதழில் இப்ப இன்னைக்கு அஜேஷ்னு ஒருத்தர் வந்து புகார் கொடுத்திருக்கிறாருல்ல, அவர் முதல்ல பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றாங்க. பட் ஆனா ஃபர்தரா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. இப்ப அதை தொடர்ந்து அவர் திரும்ப SC/ST ஆணையத்திற்கு வந்து ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரிலேயே அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார் அஜேஷ். 2006 ஒரு இதழுக்கு அளித்த பேட்டியில் சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது தவறு, நான் மன்னிப்பு கோருகிறேன், வருந்துகிறேன் என்று சீமான் 2006 சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் அப்படின்றத குறிப்பிட்டு புகார் கொடுத்திருக்கிறாரு. அப்ப தெரிந்தே சண்டாளன் கருணாநிதி என்று சீமான் பாடியிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆணையத்துக்கும் ஒரு புகார் அனுப்புகிறார். அந்த புகாரைத்தான் SC/ST ஆணையம் ஆவடி கமிஷனருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிருக்கிறாங்க. சீமான் மீது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்ப அந்த புகாரே மிக தெளிவாக இருக்குது. அது என்ன சம்பவம்னா, அதாவது 2006 தலித் முரசுல சீமான் மன்னிப்பு கேட்ட அந்த பகுதி வெளியாயிருக்குது. இது எதற்காக இந்த மன்னிப்பை சீமான் கேட்கிறார் என்றால், தை இதழ் அப்படின்ற ஒரு இதழை சீமான் தரப்புல இருந்து கொண்டு வராங்க. அந்த இதழில் சண்டாளன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதை விமர்சித்து தலித் முரசுல ஒரு தலையங்கம் எழுதப்படுகிறது. அந்த தலையங்கத்திற்கு சீமான் பதில் சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அந்த மன்னிப்பு என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக வாசிச்சு காட்டுவோம். இப்படி இந்த சொல்லை நான் இதுக்கு முன்னாடி அறிந்ததில்லை, மணியண்ணன் இந்த சொல்லை பார்த்தவுடன் எனக்கு விளக்கினார். அதாவது குளத்தூர் மணி திவிக தலைவர், அவர் வந்து விளக்கினார். அந்த விளக்கத்தை கேட்ட பின்னாடிதான் இப்படி இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இது குறித்து தங்கள் ஆசிரியர் குழுவில் இருக்கின்ற, அதாவது தலித் முரசின் ஆசிரியர் குழுவில் இருக்கின்ற என் அன்புயிர் தம்பி அழகிய பெரியவனுக்கும் முழுமையாக தெரியும் என்ற போதிலும், திருத்தி வெளியிட்ட போதிலும் அதற்காக ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்கின்ற தங்கள் வழியை அப்படியே முழுமையாக உள்வாங்கி அவ்விதம் வருத்தம் தெரிவிக்காமல் விட்டதற்காகவும் எம் மக்களிடம் எவ்வித தயக்கமும் இன்றி என் மன்னிப்பை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சீமான் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது முதல்ல. அடுத்து செப்டம்பர்ல இன்னொரு தலையங்கம், 2006 இன்னொரு தலையங்கத்தை தலித் முரசுல எழுதுறாங்க. சீமான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுறான் தை இதழுக்காக. அடுத்து இது வந்து தம்பி திரைப்படம் அவன் எடுத்ததுலயே சுமாரா தேட்டர் பக்கம் எட்டி பார்த்த ஒரு படம்னா அது தம்பி படம். மாதவனை வச்சு எடுத்திருப்பாப்புல. மாதவன் இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. அன்னைக்கு அந்த படத்தை நான் அப்பெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அப்ப அந்த படத்தை வந்து விளம்பரப்படுத்தினதே வந்து யாருன்னா பெரியாரிஸ்டுகள் தான். இப்ப இவன் அன்னைக்கெல்லாம் பெரியாரிஸ்ட் வேஷம் போட்டு தெரிஞ்சான் இல்லையா, அதனால நம்ம தோழர் ஒருத்தர் எடுத்த படம் போய் பாருங்கன்னு அங்கங்க வந்து சொல்லி விடுவாங்க. அப்படித்தான் இந்த சீமான் என்கின்ற இந்த நபருக்கு ஒரு விளம்பரம் கிடைத்தது. அந்த தம்பி திரைப்படத்தில் வடிவேலு வந்து சண்டாளன்ற வார்த்தைய பயன்படுத்துறாரு. பயன்படுத்த உடனே அதை தலித் முரசு சார்பாக கண்டிக்கிறார்கள், எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அப்படி தெரிவித்த உடனே உண்மையாகவே எனக்கு அந்த சொல் வந்து தலித் மக்களை குறிக்கும் சொல் என்று எனக்கு தெரியாது, நான் வருந்துகிறேன், திருந்துகிறேன் அப்படின்னு வந்து திரும்பவும் அது நான் எழுதி கொடுத்து சொல்லல, வடிவேலுவே தானா உச்சரிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு போட்டுட்டு அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கி போராடுகின்ற பிள்ளைகளில் நானும் ஒருவன்.
நான் வேண்டுமென்றே இந்த தவறை செய்திருப்பேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இனி இதுபோல் தவறு நடக்காது, நடந்ததற்கு வருந்துகிறேன் அப்படின்னு சீமான் சொல்லிருக்கிறாரு. முதல் தடவை மன்னிப்பு, 2வது தடவை வருத்தம். இப்ப கேட்டா எனக்கு அந்த வார்த்தையே பொருள் தெரியாது அப்படின்னு சாட்டை துரைமுருகனை வச்சு ஒரு இன்னொரு மன்னிப்பு கடிதம் இன்னொரு முறை ஆவடி காவல் ஆணையரகத்தின் முன்னாடி காலில் விழுந்து கும்பிடுவதற்கான வேலையை சீமான் இப்பொழுதே தொடங்கி விட்டான். ஓரளவுக்கு போய் பேசலாம், இது ஊரறிஞ்ச விஷயம். தலித் முரசுல தலையங்கத்திற்கு பிறகு இவன் மன்னிப்பு கேட்டதும் தலித் முரசுல வெளியாயிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் இவன் ஏமாத்தலாம்னு நினைக்கிறானே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சண்டாளன்ற அந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்கள்ல பாடல்கள் கவிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இந்த வார்த்தையை பல முறை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பயன்படுத்தும் போதெல்லாம் இது வழக்காவோ பிரச்சனையாவோ மாறாதப்போ சாட்டை துரைமுருகன் பயன்படுத்துறது தான் இது வழக்கா மாறுது. இது இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்றதெல்லாம் அப்பதான் வெளில கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப சாட்டை துரைமுருகன் இப்படி ஒரு பாடலை பாடுறான், கைதாகிறான், ஆனா ரிமாண்ட் ஆகல. அப்பயே SC/ST ஆணையம் சார்பாக அதற்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அந்த உத்தரவு என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சாதிகளின் அந்த அட்டவணை வரிசையில் 48வது சாதியினுடைய பெயராக சண்டாளர் அப்படின்ற ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த சொல்லை இனி பயன்படுத்தவோ பொதுவெளியில் பயன்படுத்தி இழிவுபடுத்தும் விதமாக செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை அந்த அறிவிக்கையில் SC/ST ஆணையம் தெரிவிக்கிறாங்க. இப்ப சாட்டை ரொம்ப அறிவாளி பூர்வமா ஒரு கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னு நினைச்சு கேட்கிறான். கலைஞர் பயன்படுத்தி இருக்கிறாரு, நாமக்கல் கவிஞர் பயன்படுத்தி இருக்கிறாரு, இது போக கந்தசஷ்டி கவசத்திலேயே இருக்குது, இதை உன்னால நீக்க முடியுமா? சண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயர் கேட்டவுடன் இடி விழுந்தது போல் நடுநடுங்க ஓடுவார்கள் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்துல இருக்குதான். அப்படி இருக்குது அப்படின்னா கந்தசஷ்டி கவசத்தை கொளுத்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சாதிய ரீதியாக பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்துகின்ற, அது மனுசாஸ்திரமாக இருந்தால் என்ன, கந்தசஷ்டி கவசமாக இருந்தால் என்ன, இன்னும் பிற எதுவாக இருந்தாலும் அது எரித்து கொளுத்தப்பட வேண்டியதுதான். இப்ப கலைஞர் பயன்படுத்தி இருக்கிறார், நாமக்கல் கவிஞர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்ப கலைஞரோ நாமக்கல் கவிஞரோ யார் பயன்படுத்தி இருந்தாலும் தப்புதான். இப்ப கடந்த நூற்றாண்டில் பரதநாட்டியம் அப்படின்னா 1930-40 வந்த படத்துல பரதநாட்டியம் அப்படின்னா அதுக்கு பெயர் தேவடியா கச்சேரி அப்படின்னு. அப்ப இன்னைக்கு 1900 நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்ப நாங்களும் மயிலாப்பூர்ல இங்கெல்லாம் பரதநாட்டியம் ஆடுறாங்க, இதெல்லாம் தேவடியா கச்சேரின்னு நாங்க சொல்லுவோம். சொன்னா என்ன தப்பு அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? அப்படி பேசினால் அவர்களை வழக்கில் போட்டு சிறையில் அடைக்கலாமா கூடாதா? அப்ப இது ஒரு போன நூற்றாண்டுல இப்படி பயன்படுத்தினாங்க. பராசக்தியில இப்படி ஒரு வசனம் இருக்குது, பாலைவன பறவைகள்ல இருக்குது, அவர் அறிக்கையில இப்படி இருக்குது அப்படின்னா அன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படவில்லை. ஏன்னா அன்னைக்கு இந்த பயலே அந்த பயலேன்னு சொல்லி சாதிய ரீதியாக இழிவுபடுத்துவது பரவலாகவே இருந்துச்சு. 1989 நினைக்கிறேன், உறுதியா தெரியல, 87 அல்லது 89 அப்பதான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரையறுக்கப்படுகிறது. அது வரையறுக்கப்பட்ட பிறகு இது போன்ற சொற்கள் பொதுவெளியில் பயன்படுத்தப்படுவது அப்படின்றது வெகுவாக குறைந்திருக்கிறது. அப்படி பயன்படுத்தும் பொழுதும் சாதிய ரீதியான நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுதும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அப்ப கடந்த நூற்றாண்டுல எந்த நடவடிக்கையும் யாரையும் எடுக்கல, நான் இந்த பையல அந்த பையலன்னு திட்டினேன், இந்த நூற்றாண்டுல எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், இங்க பாருங்க இங்க ஆதார் இருக்குது, இவர் எழுதி இருக்கிறாரு அப்படின்லாம் பேச முடியுமா? இதே பாரதியார் எழுதியிருக்கிறாரு, புலையர்கள் ஏன்னா அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறாரு. அதனால அவரு சொன்னது சரி, நாங்க இன்னைக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு நியாயப்படுத்த முடியுமா? அப்ப கடந்த நூற்றாண்டில் ஒவ்வொரு சொல்லும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது, அந்த சொல்லுக்கான முழுமையான பொருள் அறியப்படும் பொழுது பொது சமூகத்தில் இருந்து ஒரு குரல் எழுகிறது, இல்ல இதை பயன்படுத்தாதீங்க, எங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்ப அதை மாத்திக்கிட்டு தான் ஆக வேண்டும். நாங்க காலங்காலமா பண்றோம், இந்தல இருக்கு அதுல இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியாது இல்ல? இப்ப இது மட்டும் இல்ல, நீங்க எதுனாலுமே
கடந்த நூற்றாண்டில் ஒரு சொல் பயன்படுத்தப்படுது இல்ல அதற்கு முந்தைய நூற்றாண்டுல இருக்குது அப்படின்னா அதை அப்படியே பயன்படுத்த முடியாது இல்ல, காலம் மாறுது. இப்ப கடந்த காலத்தில் வந்து அரவாணி, அலி, 9 அப்படின்னு மிக இழிவாக கொச்சையாக திருநங்கைகள் வந்து பார்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து கடந்த காலத்தில் அப்படி பேசினார்கள், இன்றைக்கு நான் அப்படி பேசுவேன்னு அவங்கள கண்ணிய குறைவா பேச முடியுமா? அவர்களுக்கு திருநங்கைகள் என்கின்ற ஒரு உயர்வான பெயரை கலைஞர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதைத்தான் பயன்படுத்தணுமே ஒழிய கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தை அளவிடவோ அதை நியாயப்படுத்தவோ கூடாது. அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த சாட்டை துரைமுருகன் செய்யறான். இப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறான்னா, தன்னையும் தன்னுடைய அண்ணனையும் நியாயப்படுத்திக்கிறதுக்காக இதை செய்யறான். நீ கலைஞரை எடுத்துட்டு வா, இல்ல யார வேணாலும் எடுத்துட்டு வா, அருணகிரிநாதரை தூக்கிட்டு வா, இதுக்கெல்லாம் வந்து யாரும் அஞ்ச போறது இல்லை. அடுத்து சொல்றான், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உச்சநீதிமன்றம் என்ன தெரியுங்களா சொல்லி இருக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தவரா இருக்கணும் அப்படின்னாதான் இந்த வழக்கு பொருந்தும், நேரடியாக சாதியை சொல்லி இழிவுபடுத்தி இருந்தாதான் வழக்கு பொருந்தும் அப்படின்லாம் விளக்கம் கொடுக்குறான். டே மாமா பயல, நீ ஒழுங்கா போய் சட்ட புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாரு. உனக்கு அதெல்லாம் படிக்கிற அளவுக்கு அறிவில்லாத தற்கூரி முண்டன்னு தெரியும். யாராவது வக்கீல் உன் கட்சியில இருந்தானா அவன்கிட்ட போய் கேளு, வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா என்ன, எப்படி அது மேட் அவுட் ஆகும் அப்படின்னு. அதாவது இதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஒரு பட்டியல் சமூகத்தவர் ஒரு பொது வெளியில நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஆதிக்க ஜாதி, ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டே இந்த பயலு, டே அந்த பயலு அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்வதை இந்த பட்டியல் சமூகத்தவர் பார்த்துட்டு அவர் போய் புகார் கொடுக்கலாம். ஒரு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறப்பயே அவங்களே திட்டிக்கிட்டாலுமே கூட பட்டியல் சமூகத்தை அவரு கம்ப்ளைண்ட். ஆமா, அவங்க வந்து அவருடைய சமூகத்தை சொல்லி அந்த வழக்கம் இன்னைக்கும் வந்து காஸ்ட் மைண்ட் உள்ளவர்கள்ட்ட இருக்குது இல்ல. அது எந்த சமூகமா இருந்தாலும் பட்டியலுக்கு வெளியே இருக்கிற சமூகங்கள் இந்த பயலே அந்த பயலே அப்படின்னு தன்னுடைய சொந்த சாதிக்காரர்களை திட்டுக்கொள்ற அந்த ஒரு அருவருப்பான பழக்கம் இருக்குது. இப்ப அப்படி இருக்கும் பொழுது அதை புகாரா கொடுக்கலாம், அதுல நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இதுல நடவடிக்கை ஒழிய, ஏன்னா இந்த சமூகம் இருக்குது, சண்டாளர்ன்ற சமூகம் அட்டவணையில் 48வது பெயராக இந்த சமூகம் இருக்குது. இது பொருந்தாது அப்படின்னு சொல்றது இது எப்படி இருக்குதுன்னா, தவறாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னும் சாட்டை துரைமுருகன் சொல்றான். இதை யார் யார் சொல்றா? ராமதாஸ் சொல்றாப்ல, கொங்கு ஈஸ்வரன் சொல்றாப்ல, இன்னும் யார் யாரெல்லாம் ஜாதி கட்சி வைத்துக்கொண்டு பட்டியல் சமூகத்து மக்களை இழிவுபடுத்துகிறார்களோ அந்த நபர்கள் எல்லாம் தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது, அதை நீக்குங்கன்றான். உண்மையிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேலை செய்தான்னா புகார் அளவுல தான் வேலை செய்யும். அது 100 கேஸ் வந்து பதிவாகுது அப்படின்னா 1-2 கேஸ்ல கூட தண்டனை கிடைக்கிறது இல்லை. அதுக்குள்ள சமரசம் பண்ணிடுவானுங்க, இல்ல போய் வீட்டுல போய் மிரட்டி அதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே கட்ட பஞ்சாயத்து இருக்கும். இங்க பாருங்க, இதுலயே கூட ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு ஆளுகின்ற கட்சியினுடைய முதல்வரினுடைய அப்பா, இவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கிற ஒரு தலைவரை இழிவுபடுத்தி பேசிட்டான்னு இந்த அஜேஷ் வந்து புகார் கொடுக்குறாரு பட்டாபிராம் ஸ்டேஷன்ல. இன்னும் FIR கூட பதிவாகலையே. அதுக்கு வந்து ஒரு SC/ST ஆணையம் வந்து உத்தரவிட வேண்டியது இருக்குது அப்படின்னா, இல்ல அவங்க உத்தரவிட்டு இன்னைக்குள்ள வழக்கு பதிவு இன்னும் அது ஆகல. அப்ப இவ்வளவு இருக்குதுன்னா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரு சாமானிய, ஒரு தலித், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தனக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக அவர் புகார் கொடுத்தால் எந்த அளவுக்கு அந்த நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏனென்றால் என்ன பாருங்க, வழக்கே பதிவு செய்யல, உண்மையில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டிய நபர் சீமான். இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே பட்டியல் சமூகம் தொடர்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துல இருந்து 30 லட்சத்திற்கு மேல இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 30 லட்சம் பேருக்கு அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகமாக இருப்பவர்கள் அருந்ததியர் சமூகத்தினர். அவர்கள் குறித்து ஈரோடு இடைத்தேர்தலில் பேசுகின்ற சீமான், அவர்கள் மலம் அள்ளுவதற்காக ஆந்திராவில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு வெளிப்படையா, இதை விட கொச்சையா எந்த ஜாதியாவது பேசிட முடியுமா? ஒரு வன்னியரை இப்படி சொல்லிட முடியுமா? தேவரை இப்படி சொல்லிட முடியுமா? தேவேந்திரரை இப்படி சொல்லிட முடியுமா? ஆதி திராவிடர் பறையர்களை வந்து இப்படி சொல்லிட முடியுமா? அப்படி எல்லாம் சொன்னா அந்த சமூகத்தினர் விட்டுருவாங்களா?
இல்ல இப்படி ஒரு தலைவர் பேசிட்டாரு, வெறும் புகார் மட்டும் கொடுப்போம், புகார் கொடுத்தா போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு காத்திருப்பாங்களா? இதே பட்டியல் பிரிவுல வேற எந்த சமூகமா இருந்தாலும் இந்நேரம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து அவரை கைதுன்ற வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. இப்படி பேசி அதுலயும் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அதுலயும் அவரை கைது செய்யப்படல. இப்ப இன்னைக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவு தான் போடப்பட்டிருக்குது. இப்ப இது என்னைக்கு வழக்காகி என்னைக்கு சீமான் மேல நடவடிக்கை எடுக்கிறது? இப்ப அந்த கேஸ்லயே சீமானை புடிச்சு உள்ள போட்டிருந்தா சீமான் இன்னைக்கு இவ்வளவு வாய் அடிச்சிருக்க மாட்டான். இப்ப இன்னைக்கு இவ்வளவு சண்டாளன் பாடுகின்ற துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால் சீமானை கைது செய்து சிறையில் அடைக்காததனால்தான் தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்தவரை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறான். அப்ப வெறும் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்கின்ற இந்த உத்தரவை ஏற்க முடியாது. சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்றதா நம்முடைய நிலைப்பாடு. இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.